ஹலோ யூருவான், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மான்மாவை வந்து போன்லெஸ் நெக்ரோமன்சர் சாப்டர் 58. சாப்டர் ஸ்டார்டிங்கில் வேம்பேர் கொண்டு வந்துட்டேன். உன்னால் என்னை கொல்ல முடியும்னு நினச்சிட்டியா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஹீரோ வந்துட்டு க்யூரியஸாக இருக்குது. எனக்கு க்யூரியஸாக இருக்குது. நீ சாவறதுக்கு முன்னாடி நான் எத்தனை வாட்டி உன்னை வெட்டி கொல்ல போகிறேன்ட்டு எனக்கு க்யூரியஸாக இருக்குது. அப்போது ஹீரோ வந்துட்டு பவர் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் வேம்பேர் கொண்டுன்ட்டு நினைக்கிறான். நான் அசல் நீர் நான் பயப்படுறானா அப்படின்ட்டு வேம்பேர் கவுண்ட் நினைக்க. அப்போது வேம்பேர் கவுண்ட் வந்துட்டு கோவப்பட்டுட்டு அப்போ வேம்பேர் கவுண்ட்டு சொல்கிறான், என்னை கீழ்த்தனமாக பார்க்காத, நான் தான் வேம்பேர் கிங் ஆக போகிறேன். அப்போ ஹீரோ வந்துட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி வெட்டி போட்டுறான். அப்போ வேம்பேர் கவுண்ட் வந்துட்டு ரீஜென்ரேட் ஆகிட்டு சொல்கிறான், நீ எனக்கு வலி மட்டும் கொடுக்குறதுனால மட்டும் நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத. அப்போ ஹீரோ வந்துட்டு 4ன்னு சொல்லிட்டு திருப்பி அவனை துண்டு துண்டாக வெட்டி போட்டுறான். அப்போ வேம்பேர் கவுண்ட்டு சொல்கிறான், நீ ஒரு உண்மையான வாரியர் இல்லை, உன்னால் என்ன கொல்ல முடியாது அப்படின்றான். அப்போ ஹீரோ வந்துட்டு 5ன்னு சொல்லிட்டு அவனை வெட்டி போட்டுறான். அப்போது வேம்பேர் கவுண்ட்டு சொல்கிறான், நீ ஒரு மனுஷனாக இருக்கிற வரைக்கும் நீ பிசிக்கல்லேருந்து தப்பிக்க முடியாது, சீக்கிரமாக நீ டயர்டாகிடுவ. அப்போ ஹீரோ வந்துட்டு 6 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனை துண்டு துண்டாக வெட்டி போட்டுறான். 7 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹீரோ வந்துட்டு துண்டு துண்டாக வெட்டி போட்டுறான். அப்போது வேம்பேர் கவுண்ட்டு சொல்கிறான், நீ அப்போ உண்மையால ஒரு வாரியரா? எப்படி உன்னால் டயர்டு ஆகாமல் மானாவை இப்படி யூஸ் பண்ண முடியுது? திருப்பி ஹீரோ வந்துட்டு 8 அப்படின்னு சொல்லிட்டு அவனை துண்டு துண்டாக வெட்டி போட்டுறான். இப்படி ஹீரோ பண்ணுறதுனால ஹீரோக்கு வந்துட்டு அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்குது. ஆர்டிஸ்ட் ஆஃப் த பேட்டில் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட், அப்புறம் டார்ச்சர் டெக்னிக்ன்ற ஒரு ஸ்கில் கிடைக்குது. அப்போ ஹீரோ வந்துட்டு இவனை துண்டு துண்டாக வெட்டி போடலாமா இல்லைனா அரைச்சி போட்டுடலாமா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட வேம்பேர் கவுண்ட்டு நினைக்கிறான், இவன் ஒரு மான்ஸ்டர்ரா, இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அவனுக்கு முன்னாடி ஒரு கல் மேலே போய் ஏறி நின்றுட்டு, உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நீ சொன்ன எல்லா வார்த்தைக்காகவும் நான் உன்னை வச்சு சேவ் போகிறேன்னு சொன்னல, ஸோ உனக்கு யார் இப்போ பர்மிஷன் கொடுத்தது இங்கேருந்து போகிறதுக்காக? அவன் வந்துட்டு அவனோட ட்ரூ ஹெவன்லி பிளட் டிமானிக் ஸ்வாடை எடுக்கிறான். அப்போ வேம்பேர் கவுண்ட் வந்துட்டு எப்பேத்தியாரா அப்படின்றான். அப்போது ஹீரோ வந்துட்டு 9 அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெட்டி போட்டுற. அப்போ வேம்பேர் கவுண்ட் வந்துட்டு ஸ்டாப் பண்ணு, நம்ம பேசிக்கிறதுக்கலாம், நான் என்ன வேணாலும் உனக்கு செய்கிறேன் அப்படின்றான். அப்போ ஹீரோ வந்துட்டு 10ன்னு சொல்லிட்டு அவனை திருப்பி வெட்டி போட்டுற. அப்போது வேம்பேர் கவுண்ட் வந்துட்டு, நான் தான் சொல்லிட்டு இருக்கல, நான் எது வேணாலும் உனக்கு தரேன் அப்படி, உனக்கு என்ன வெல்த் வேணுமா ஆனர் வேணுமா எது வேணாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்றான். அப்போ ஹீரோ வந்துட்டு 11 அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி வெட்டி போட்டுற. அப்போ வேம்பேர் கவுண்ட் வந்துட்டு வலி தாங்க முடியாம என்ன கொன்னுடு அப்படின்றான். என்னால் இப்படி வாழ முடியாது. அப்போ ஹீரோ வந்துட்டு 12 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனை வெட்டி போட்டுறான். இப்போ வேம்பேர் கவுண்ட் வந்துட்டு, நீ ஒரு வாரியரா இல்லை, நீ ஒரு மோசமான கொலைக்காரன்றான். அப்போ ஹீரோ வந்துட்டு லூனசின்ற ஒரு அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ண, அதனால் ஆம்பிளிஃபைடு பெயின் அப்படின்ற ஒரு ஸ்கில் கிடைக்குது. அதையும் ஹீரோ வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி அவனை துண்டு துண்டாக வெட்டி போடுறான். அப்போ வேம்பேர் கவுண்ட்டு அழுதுகிட்டே, ஸ்டாப் பண்ணு, நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன், உனக்கு எது வேணாலும் நான் தரேன் அப்படின்றான். அப்போ ஹீரோ வந்துட்டு, வாய் மூட்டு சாவுடா, உன்னை எத்தனை வாட்டி தான் நீ ரீஜென்ரேட் ஆகுறான்னு பார்க்குறேன். அப்போ ஹீரோக்கு வந்துட்டு திடீர்னு ஏதோ ஒன்று கிளிக் ஆகுது. அப்போ ஹீரோ வந்துட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறான். இப்போ ஹீரோ வந்துட்டு வேம்பேர் கவுண்ட்டை கிட் இங்கே வா அப்படின்றான். அப்போ வேம்பேர் கவுண்ட்டை எஸ் சார் இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டு வர. அப்போ ஹீரோ வந்துட்டு வேம்பேர் கவுண்ட்டுக்கிட்ட, இந்த வழியிலேருந்து நீ தப்பிக்க ஒரு வழியும் இல்லை, இதுக்காக நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? அதுக்கு வேம்பேர் கவுண்ட் வந்துட்டு, நான் இந்த வழியிலேருந்து தப்பிக்க என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்துட்டு கவுண்டர் ஷீல்டை ஆக்டிவேட் பண்ணி, அப்போ ஹீரோ வந்துட்டு கவுண்டர் ஷீல்ட்லேருந்து கவுண்டர் ஸ்கேர்க்ரோ அப்படின்ற ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு வேம்பேர் கவுண்ட்டை பார்த்து, இதெல்லாம் நீ தொடர்ந்து பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், நான் ஸ்டாப்புன்னு சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் பார்த்த வேம்பேர் கவுண்ட் வந்துட்டு டவுட்டாக பார்த்துட்ருக்க. இப்போ ஹீரோ வந்துட்டு, ஏன் இன்னும் பஞ்ச் பண்ணாமல் இருக்க, இந்த வழியிலேருந்து நீ தப்பிக்க வேணாமா அப்படின்னு கேட்க. இப்போ வேம்பேர் கவுண்ட் வந்துட்டு இதோ பஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ வேம்பேர் கவுண்ட் வந்துட்டு நினைக்கிறான், இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எதுவுமே எனக்கு புரியல, எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் திடீர்னு என் பிளேஸ்க்குள்ளே வந்து ஹிஸ்ட்ரியிலேயே ஸ்ட்ராங்கஸ்டான வேம்பேர்ஸ் எல்லாம் இவன் வந்துட்டு அடிச்சிட்டான். எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் இது வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு. ஒருவேளை இது காட் ஆஃப் ட்ரேலாக இருக்குமோ? ஆமாம், சான்ஸ் இருக்குது, அவனோட பிளேட் மேனிப்புலேஷன் எபிலிட்டி கூட ஸ்டேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ அவன்ட்டு யோசிக்கிறான், எங்களெல்லாம் ஒழுக்கப்படுத்தி எல்லாரையும் காப்பாற்ற வந்த சேவராக இருக்குமோ அப்படின்ட்டு வேம்பேர் கவுண்ட்டை நினைக்க. அப்போது கவுண்டர் ஷீல்டு இருந்துட்டு ரீசார்ஜ் ஆகிடுது. அப்போ ஹீரோ வந்துட்டு, சரி போதும் நிறுத்து. அப்போ ஹீரோ வந்துட்டு வேம்பேர் கவுண்ட்டை பார்த்து, அப்புறம் இது இப்போ நீ சாகுற நேரம் அப்படின்றான். அப்போ வேம்பேர் கவுண்ட்டுன்ட்டு நினைக்கிறான், இவன் எங்களை காப்பாற்ற வந்த சேவர் இல்லைடா, எங்களை அழிக்க வந்த சாத்தான்றா அப்படின்ட்டு அப்படி அவன் நினைக்க. இப்போ கவுண்டர் ஸ்கேர்க்ரோ வந்துட்டு
ஆக்டிவேட் ஆகிட்டு வேம்பர் கவுண்ட்டை ஒரு பால் மாதிரி இதில் பிடிச்சிற. அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், நீ எத்தனை வாட்டி உயிரோட இருந்தாலும் சரி நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ ஹெவன்லி பிளட் டிமானிக் ஸ்வாடை தூக்கி போடுறான். அப்போது அந்த ஸ்வாட் இருந்துட்டு அந்த வேம்பயர் கவுண்டை பிடிச்சி வச்சிருந்தான் அந்த பாலில் போய் அட்டாக் பண்ண. அதனால் கவுண்டர் ஷீல்டில் ஸ்டோர் ஆகிருக்க எல்லா டேமேஜும் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. அதனால் ஒரு பிளாஸ்ட் ஏற்பட அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், அந்த அட்டாக்லேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது வேம்பயர் கவுண்ட். அந்த அட்டாக்கில் நீ வேப்பரஸ் ஆக போகிற. அதுலேருந்து உன்னோட ஒரு துண்டு மீட்டு கூட அதில் இருக்காது. அப்போ வேம்பயர் கவுண்ட் இருந்துட்டு நான் கடைசியாக சாங்க போகிறேன் அப்படின்றான். அந்த அட்டாக்கும் வெடிக்க அப்போ நோட்டிஃபிகேஷன்ட்டு வருது, 13th ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்புறம் ரிவார்டாக ரேண்டம் ஸ்கில் புக் வந்துட்டு தரப்படுது. அப்போ 90,000 பாயிண்ட்ஸ் வந்துட்டு தரப்படுது. அப்புறம் 4,000 ஸ்பெஷல் பாயிண்ட்ஸும் அப்புறம் அடிஷ்னலாக 5,000 ஸ்பெஷல் பாயிண்ட்ஸும் தரப்படுது. அப்போ ஹீரோ வந்துட்டு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அவனை கொண்டுட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு சந்தோஷமாக இருக்கேன். அப்போ ஹீரோவுக்கு வந்துட்டு ட்ரூ ஹெவன்லி பிளட் டிமானிக் ஸ்வாடோட பவர் அண்ட் ஞாபகம் வந்து அப்போது ஹீரோ வந்துட்டு ட்ரூ ஹெவன்லி பிளட் டிமானிக் ஸ்வாட வேம்பயர் கவுண்டோட பிளட்டு மேலே வைக்க ஸ்வாட் வந்துட்டு பிளட்டை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு. ஹீரோ பிளட்டை ஸ்வாடால் அப்சர்வ் பண்ணதுனால ஸ்ட்ரென்த் அண்ட் பிளட் அப்படின்ற ஒரு ஸ்கில் வந்துட்டு ஸ்வாடில் ஆட் ஆகுது. இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா மானாவை யூஸ் பண்ணி பிளட்டை ஸ்ட்ரென்தனிங் பண்ண முடியும், அப்புறம் டியூரபிலிட்டி பண்ண முடியும், அப்புறம் கண்ட்ரோல் வந்துட்டு ஸ்ட்ரென்த்தண்டாக இருக்கும். அப்போ ஹீரோ வந்துட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் பிளட் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுறான். இந்த ஸ்கில்லை பார்த்த ஹீரோ வந்துட்டு வாவ் சூப்பராக இருக்குது. அந்த வேம்பயர் கவுண்டோட என்னால் பிளட் மேனிப்புலேஷன் எபிலிட்டி வந்துட்டு நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. இதை பார்க்கும்போது நான் ஒரு வேம்பயர் கிங்காக மாறின மாதிரி தோணுது. இது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சந்தோஷப்பட்டுருக்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு வேம்பயர் கவுண்டோட ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணுறான். அப்போது ஸ்ட்ரென்த் 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, எஜிலிட்டி 4 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டாமினா 6 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் மானா 7 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, டியூரபிலிட்டி 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ட்டு வருது, கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு. இப்போது டிவைனிட்டி எக்ஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு தொடங்குது. இப்போ இதை பார்த்து ஹீரோன்ட்டு நினைக்கிறான், டிவைனிட்டி எக்ஸ்ட்ராக்ஷனா என்னோட டூப்ளிகேட் வெர்ஷனோட ஸ்பீட்டில் அப்சர்வ் பண்ணும்போது இதே மெசேஜ் தான் வந்துச்சு. இப்போது டிவைனிட்டி எக்ஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. அதனால் டிவைன் பவர் அத்தாரிட்டின்னு B- ரேங்குக்கு ரேங்க் அப் ஆகுது. இதை அக்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக டிவைன் பவர் அத்தாரிட்டியோட கிளாஸஸ் வந்துட்டு வேகமாக இன்க்ரீஸ் ஆகும்ன்ட்டு போட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்த ஹீரோன்ட்டு நினைக்கிறான், அந்த நேரத்தில் எனக்கு தெரியல டிவைன் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்னான்ட்டு. அந்த ஸ்பிரிட் கிட்ட டிவைன் பவர் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. லோ லெவல் வேம்பைர்ஸை கொன்று அதுங்கிட்ட ஸ்பிரிட் அப்சர்வ் பண்ணும்போது அதுங்கிட்ட டிவைன் எக்ஸ்ட்ராக்ஷன் கண்டிஷன்ட்டு மீட் ஆகிறது பார்க்கும்போது எனக்கு ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கிட்ட இருந்தோம், என்னோட ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கிட்ட இருந்தோம் மட்டும்தான் என்னால் டிவைன் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு பண்ண முடியும்ன்ட்டு நினைக்கிறேன். இந்த டிவைன் பவருக்கு தொடர்பு உள்ள எல்லா விஷயங்களும் எனக்கு ரொம்பவே தலைவலி கொடுக்குது. அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன்ட்டு வருது, வேம்பயர் கவுண்ட்டை அப்சர்வ் பண்ணும்போது ஒரு ஸ்கில் வந்துட்டு அப்சர்வ் ஆகிருக்கு. அந்த ஸ்கில் பேர் வந்து கரிஷ்மா. அப்புறம் இன்னொன்று ஒரு நோட்டிஃபிகேஷன்ட்டு வருது, உங்களோட ஒரு ஸ்ட்ராங்கான ஆளோட ஸ்பிரிட் அப்சர்வ் பண்ணதுனால இப்போது அத்தாரிட்டி எக்ஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு தொடங்குது அப்படின்ட்டு வருது. அத்தாரிட்டி எக்ஸ்ட்ராக்ஷன்ட்டு கம்ப்ளீட் ஆகுது. அப்போ ஹீரோக்கு வந்துட்டு ஹார்வெஸ்ட் ஆஃப் த ஃபேத்ன்ற ஒரு அத்தாரிட்டின்ட்டு கிடைக்குது. இதோட பவர் என்னன்னா கட்டுக்கதையை உருவாக்கி ஹீரோ மேலே ஒரு நம்பிக்கையை வர வைக்கிறது தான் இதோட பவர். அப்போ இதெல்லாம் பார்த்து ஹீரோன்ட்டு நினைக்கிறான், ஹார்வெஸ்ட் ஆஃப் த ஃபேத்தா. அப்போ ஹீரோக்கு பின்னாடி இருந்துட்டு யாரோ ஒருத்தங்க வந்துட்டு ஆன்சங்கியூன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோவும் திரும்பி பார்த்தா அது வந்துட்டு லெஜெண்டரி நிஞ்சா கிளாக்டர் விசார்ட், அப்போ டக்காஸ்கி தான் வந்திருக்காங்க. அப்போ லெஜெண்டரி நிஞ்சா வந்துட்டு சொல்கிறான், ப்ரீஸ்ட்டுங்க வந்துட்டு அவங்களோட ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி மக்களை காப்பாற்றிருக்காங்க, அதனால் நிறைய மக்கள் வந்துட்டு உயிரோட இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், கவலைப்படாதீங்க நான் வேம்பயர் கொண்டுட்டேன் அப்படின்றான். அப்போ இதை கேட்ட மக்கள் வந்துட்டு, என்ன இவர் தனியாகவே வேம்பயர் கொண்டுட்டாரா, அப்படின்னா நீங்கள் தான் ஒரு ஹீரோ. நான் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் ஹீரோ வந்துட்டு அவரே வந்திருக்கிறத பார்க்கும்போது கடவுள் வந்துட்டு நம்மளை கைவிடலை, கடவுளை எங்களை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அந்த மக்கள் எல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல, அப்போது ஹீரோ மேலே அவங்க வந்துட்டு நிறைய நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால ஹார்வெஸ்ட் ஆஃப் ஃபேத் அத்தாரிட்டி வந்துட்டு ஹீரோ மேலே ஒரு பயங்கரமான நம்பிக்கை வந்துட்டு சென்ஸ் ஆகுது, ஃபீல் பண்ணது வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது. இப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், மக்கள் எல்லாம் இருந்துட்டு என் மேலே நம்பிக்கை செலுத்துகிறாங்களா, டியூல்ஷன் மூலமாக செலுத்துகிற நம்பிக்கையும் ஒரே வகையில் நம்பிக்கை தான் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஹீரோ வந்துட்டு கரிஷ்மா ஸ்கில் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறான். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுனால இவருக்கு வந்துட்டு ஒரு கிரேட்டர் ப்ரெசன்ஸ் இருக்கும், மற்றவங்கிட்ட இருந்துட்டு ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ்ன்ட்டு இருக்கும். இப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நான் ஒன்றும் போய் சொல்ல போகிறதில்ல அப்படின்ட்டு நினைக்கிறான். அதனால்
ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகுது, நான் போய் சொல்ல போவதில்லைன்ட்டு. அதனால் மானம் வந்துட்டு ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ஆரஸ்ட் ஆஃப் ஃபேத் அத்தாரிட்டின்ட்டு ஆக்டிவேட் ஆகுது. பக்கத்தில் இருக்க நம்பிக்கைகளை ஆரெஸ்ட் பண்ணுது. இப்போது கட்டுக்கதையில் உருவாக்கி அதை நம்புறவங்களோட ரிசல்ட்டை பொறுத்து மித்தை உருவாக்கப்படும். அதாவது கட்டுக்கதையை உருவாக்கப்படும். அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன மித்தா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்போது ஒரு நோட்டிஃபிகேஷன்ட்டு வருது, வேம்பயர் ஸ்லேயர் என்ற மித்து வந்துட்டு உருவாக்கப்பட்டுச்சு, அதாவது கட்டுக்கதைன்ட்டு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு வர இதோட இந்த சாப்டர்ன்ட்டு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.